நாம் லஞ்ச் பாக்ஸிற்கு இதை ஒரு 10 நிமிடத்திலே செய்து குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். மிக டேஸ்டியாக இருக்கும். நாம் உடனடியாக செய்யக்கூடிய தக்காளி குருமாவிற்கு இந்த அளவு தேங்காய், முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, கிராம்பு இவை அனைத்தையும் நாம் ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம். நாம் அரைத்த தேங்காய் விழுதுடன் 4 தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்து அதையும் ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம். நாம் தக்காளி சேர்த்து நன்றாக அரைத்து விடலாம். நாம் இந்த அளவு ஃபைன் பேஸ்டாக அரைத்த பின் குருமாவை தாளித்து விடலாம். நாம் குருமாவிற்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி விடலாம். பச்சை மிளகாயை கீறி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தக்காளி குருமா செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் காயவும் பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் அனைத்தும் பொரிந்து வரவும் நறுக்கிய பெரிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் மதங்கும் போதே நம் குருமாவிற்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து விடலாம். நம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாயும் சேர்த்து விடலாம். வெங்காயம் 1 நிமிடம் நன்றாக வதங்கவும் நாம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். நாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகும் வரை வதக்கிய பின்னர் அரைத்த தக்காளி விழுதை சேர்த்து விடலாம். இந்த அளவு வெங்காயம் நன்றாக வதங்கி வரவும் நாம் அரைத்த விழுதை சேர்த்து விடலாம். நாம் தக்காளி விழுது சேர்த்து 1 நிமிடம் நன்றாக வதக்கிய பின்னர் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பொடி 1/2 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன். நம் மசாலாக்களை தக்காளியுடன் நன்றாக மிக்ஸ் செய்து 2 நிமிடம் வதக்க வேண்டும். நாம் 2 நிமிடம் வதக்கிய பின்னரே தேவையான அளவு தண்ணீர் விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், மசாலா இந்த அளவு தக்காளியுடன் வதங்கி வரவும் நாம் தண்ணீர் ஊற்றி விடலாம். நாம் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நன்றாக ஒரு கொதி விட வேண்டும். இந்த அளவு தண்ணீர் சரியாக வரும். இந்த அளவு குழம்பு கொதித்து வரவும் நாம் உப்பு சரி பார்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைத்து விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விட்டோம் என்றால் எண்ணெய் பிரிந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிடம் ஆகிவிட்டது. நாம் குழம்பை திறந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கிரேவி எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடியாகிவிட்டது. இந்த சமயம் சிறிது வெல்லம் சேர்த்து விடலாம். வெல்லம் சேர்ப்பதால் குழம்பு டேஸ்டியாக இருக்கும். நாம் மல்லி இலை தூவி இறக்கி விடலாம். நாம் வீட்டில் பட்டர் இருந்தால் சிறிது சேர்த்து இறக்கினோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் தக்காளி குருமாவை வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி குருமா அருமையாக ரெடியாகிவிட்டது. இந்த டேஸ்டியான தக்காளி குருமா இட்லி, தோசைக்கும் அருமையாக இருக்கும். சப்பாத்தி, நானுடன் சாப்பிட்டாலும் மிக அருமையாக இருக்கும். நாம் லஞ்ச் பாக்ஸிற்கு இதை ஒரு 10 நிமிடத்திலே செய்து குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். மிக டேஸ்டியாக இருக்கும். இந்த டேஸ்டியான தக்காளி குருமாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.